السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு பல்வேறு அத்தியாயங்கள், பல்வேறு வசனங்கள் ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயங்களில், அந்த வசனங்களில் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய உள்ளங்களுக்கு என்றைக்கும் அமைதி கண்டிப்பாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் நாம் நியாமத்துக்களை, அருள் கொடைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறார்கள். நாளை மறுமை நாளிலே குஃபார்கள் எல்லாம் நாமளும் உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்கலாமே என்று அவதிப்படும் அளவுக்கு அவர்களுடைய புலம்புதல் அதிகம் இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்றைக்கு பேசினான். இப்படி வரிசையாக பேசி அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே பேசுவான், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி. அத்தகையவர்கள் யார் என்றால், நல்ல அமல்களை செய்து ஈமான் கொண்டு, யார் நல்ல அமல்களும் செய்து ஈமான் கொண்டு நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தூபா லஹும் வ ஹுஸ்னுல் மஆப், அழகிய வாழ்க்கையும் நல்ல தங்குமிடம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே பேசி முடிக்கிறான். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய ரத்தின சுருக்கமான செய்தி, மனிதன் அவசரப்படக்கூடாது, மனிதன் ஆத்திரப்படக்கூடாது, மனிதன் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சூசகமாக தெளிவாக பேசுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம், அவசரம் என்பது இன்றைக்கு மனிதனுக்கு பிரிக்க முடியாத ஒரு நோயாக மாறிவிட்டது. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேவலமான பண்பு தான் உஜிலத், அவசரப்படுவது, ஆத்திரப்படுவது, ஆவேசப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது. இவையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான பழக்கங்கள். ஒரு ஈமான்தாரிக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது. எதுலேயுமே, இபாதத்து விஷயத்திலும் சரி, துனியாடு எதுலேயுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த அடியானால் எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது. வெளிநாடுகளிலே நீங்கள் பார்த்தால் வாகனங்கள் ஏறக்குறைய 100-200க்கும் மேற்பட்ட அதிவேகத்தில் தான் பறக்கும். அப்படி பறக்கக்கூடிய அந்த வாகனங்களுக்கு பக்கத்தில் அங்குள்ள மைதானங்கள் எழுதுவார்கள், நிதானத்தோடு பயணிக்கவும் அப்படி என்று. நிதானம் தவறினால் கொஞ்சம் பக்கத்தில் மைதானம் இருக்கு, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்றது அந்த வார்த்தைகள். இன்றைக்கு இந்த அவசர உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாமே அவசரமாயிடுச்சு. நல்ல அமல் செய்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? தூபா லஹு ஹுஸ்னுல் மஆப், உங்களுக்கு நல்ல தங்குதல், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நான் தர வேண்டும் என்றால், அந்த நல்ல வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவசரப்படாமல் இருக்கணும். நம்மள நிறைய பேர் இன்னைக்கே சாம்பார், இன்னைக்கே கத்திரிக்காய், இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிடும்னா அது நடக்காது, அது சாத்தியப்படாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், 3 விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கத்திலே தீவிரப்படுத்த வேண்டும். முதல் விஷயம், தொழுகையுடைய விஷயத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அவசரத்தை காட்டாதீர்கள். தொழுகையுடைய விஷயத்தில் நிதானத்தை காட்டுங்கன்னா, தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு ரக்காயத்து போயிடும் என்று வேகமாக வராதிங்க, பொறுமையாக வாங்க. அதுவும் இப்போ உள்ள ஒரு நூற்றாண்டு, இன்றைய நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா பள்ளிவாசல்லையும் டைம்ஸ் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் செய்வாங்க, பெரிய பாபந்தி தொழுகைக்கு தவற விட்டக்கூடாது என்ற அடிப்படையில் வேகமாக வர்றாங்களா, டைட்ஸில் கால் பிசுக்கி ஏறக்குறைய 1 வருஷம் தொழுக முடியாமல் போயிருக்கு. 1 நிமிடம் வேகமாக வந்ததுடைய விளைவு, ஒரு ரக்காத்து போயிருன்ற ஏற்பட்ட அந்த அச்சம் ஓராண்டு காலம் நின்று தொழ முடியாத அளவுக்கு அவருடைய வழுக்குதல் மிகப்பெரிய ஒரு ஆபத்து தந்துவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையில அவசரம் காட்டாதீர்கள், தொழுகையில நிதானத்தோடு செயல்படுங்கள். ஒரு வீட்டில் மையத்தை ஏற்பட்டு விட்டால் அந்த மையத்தை உடனடியாக அடக்கம் செய்வதில் அதிக அவசரம் வேண்டாம். இருந்தாலும் மையத்தை அவசரத்தோடு அடக்கம் செய்து விடுங்கள். ஃபஜர்ல ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா அவர் லொஹர்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. லொஹர்ல மௌத்தாயிட்டார்னா அசர் ஒரு வக்தை விட்டுட்டு மஹ்ரிப்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. இப்படி ஒரு வக்திலிருந்து இன்னொரு வக்துக்குள் மௌத்தா போனவர் இந்த உலகத்தை விட்டு மண்ணுக்கு போய்விட வேண்டும். மையத்தை அடக்கம் செய்வதில் இந்த சமூகம் அவசரம் காட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு பெண் வீட்டில் வாலிப பெண் பாலிகாகி விட்டால், திருமணமாக வேண்டிய பருவத்தில் இருக்கிறாள், அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டால் அந்த மாப்பிள்ளையை பேசி உடனடியாக திருமணம் செய்து விடுங்கள்.
இப்படி வாலிப பெண்ணை திருமணம் செய்து கொடுக்காமல் அவளை தாமதப்படுத்துவதனால் அவள் தவறான பாதைக்கு போகக்கூடும். வாலிப பெண்ணை கரை சேர்ப்பதில் அவசரம் காட்டுங்கள் நாங்கள் நபிகள் நாயகம். ஒரு இடத்துல கடன் வாங்கி இருக்கிறீங்க, அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுல அவசரம் காட்டுங்க. நாளை பின்ன ஹயாத்து மவுத்து இருக்கு, நம்ம மவுத்தா போயிட்டோம்னா கபூர்ல ₹1 நாம இந்த உலகத்துல கடன் வச்சுட்டு வந்தாலும் கபூர்ல நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அல்லாஹ் நகர்த்த மாட்டான் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த அவசரத்தை காட்டுங்கள் என்று சொன்னார்கள், மற்ற விஷயத்துக்கு ஏன் அவசரப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், அவசரம் ஒரு மனிதனை கொண்டு போய் அகல பாகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். மோசமான ஒரு பண்பு அவசரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதுவும் இன்றைக்கு இந்த சமூகம் மையத்துடைய விஷயத்துல ரொம்ப கொடுபோக்கு, ரொம்ப வரம்பு மீறல் செயல்கள் உண்டாயிடுச்சு. எத்தனையோ ஊர்களில் நம்ம பார்க்குறோம், ஒரு வீட்டில் ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா அவர் முந்தானத்து நைட்டு மௌத்தா போனார்னா மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் மதியம் லொஹரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 20 மணி நேரம் 30 மணி நேரம், 1.5 நாள், ஒரு நாள் முழுக்க, ஒரு இரவு முழுக்க. இது எவ்வளோ பெரிய அதாபு தெரியுங்களா? ஒரு மையத்தின் மீது ஒரு கொசு உட்கார்ந்தால ஒரு பெரிய பாறை வைத்த மாதிரி இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பார்கள், யாரும் சொல்ல மையத்துக்கு ஆக பெரிய கஷ்டம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த மையத்தை குளிப்பாட்டும் பொழுது அந்த மையத்தை வேண்டிக் கொள்ளுமா, நான் இப்பொழுதுதான் உடம்பெல்லாம் புண்ணாக்கப்பட்டு இருக்கிறேன், ஆகையால் என்னை பொறுமையாக கையாளுங்கள். ஒரே பச்சை தண்ணியாக ஊற்றியும் கழுவிடாதீங்க, ரொம்ப சுடு தண்ணியாக ஊற்றியும் கழுவிடாதீங்க, ரெண்டுத்துக்கும் நடுவில் மிதமான தண்ணியை கொண்டு என்னை குளிப்பாட்டுங்கள் என்று அந்த மையத்தை வேண்டிக் கொள்ளுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா மாட்டம் சொல்லி காமிக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு இந்த சமூகத்தில் மையத்தை அடக்கம் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்கு, அவசரத்தை காட்டுறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அவசரப்படுத்துங்கள். ஆனால் உலக வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திலும் அவசரத்தை கையாளாதீர்கள், அது உங்கள் வாழ்க்கையை பெரும் கேள்விக்குறியாக்கிவிடும். இன்றைக்கு இந்த சமூகத்தில் எத்தனையோ விஷயங்கள் அவசரமாக செய்யப்படுகிறது. வேக வேகமாக சாப்பிட்றோம், வேக வேகமாக குளிக்கிறோம், சீக்கிரமாக போய் படுத்த உடனே தூக்கம் வந்துடணும்னு நினைக்கிறோம், சீக்கிரமாக ரெடி ஆயிடணும்னு நினைக்கிறோம், ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறோம், ஒருத்தவங்களை சீக்கிரமாக போய் பார்த்தணும்னு நினைக்கிறோம், ஒருத்தவங்கள்ட்ட டக்குன்னு பேசிட்டு உடனே கிளம்பிடணும்னு நினைக்கிறோம். வேகமான இந்த உலகத்தில் நம்ம காரியத்தையும் நம்ம வேகமாக்கிக்கிட்டோம். நம்மள நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு போகிறாங்க, ஃபாஸ்ட்டாக உணவு வாங்கி சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட்டாக டெத் ஆகிடுறாங்க. நம்மள நிறைய பேர் வாகனங்களை ரொம்ப வேகமாக ரோட்டில் பறக்கிறாங்க, அடுத்த 10 நிமிஷத்தில் அவர் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வேகமாக போகுது. இப்படி இந்த சமூகத்தில் ஏராளமான செய்திகள். இது எதை காட்டுகிறது? இந்த உம்மத்திடத்திலே அவசரம் இழந்ததால். அவசரம் என்பது முஸ்லிம் உம்மத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லோரும் கடைபிடிக்க ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. எந்த மதத்திலையும் எந்த சமயத்திலையும் இப்படி ஒரு உபதேசம் எங்கும் செய்ததாக வரலாறே கிடையாது. நீங்க எந்த மதத்தை வேணா எடுத்துங்க, எந்த மதத்திலும் எப்படிப்பட்ட ஒரு உபதேசங்கள் எங்கேயுமே செஞ்சது கிடையாது. எல்லா தலைப்புக்குள் இஸ்லாம் தெளிவாக பேசும், மனிதனை உத்தமனாக வாழ வைக்க. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்த நாம் எல்லா காரியத்திலும் அவசரம் காட்டக்கூடிய மோமின்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்றைக்கு உள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இந்த அவசரம் தான். அந்த அம்மா டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, இவர் வக்கீலுக்கு படிச்சிருப்பாரு, ஏதோ சின்ன ஒரு பேச்சுவார்த்தை வந்துருக்கோம், உடனே இந்த அம்மா ஒரு வார்த்தை விடுவாங்க, நான் பெரிய டாக்டர் ஆக்கும், உடனே அவர் அந்த பக்கம் நான் பெரிய லாயர் ஆக்கும், 2 பேருக்குள்ள முடிஞ்சு போச்சு. அங்கே அஜத்து நிக்கா ஓதுனது, ஊரில் ஒன்று கூடி எல்லாரும் விருந்து சாப்பிட்டு பாரக்கல்லா லக்குமா பாரக் அலைக்கு ஜமாக்குமா பைனக்குமா எல்லாம் ஓதி முடிஞ்சு 2 பிரிஞ்சிருங்கம்மா, முடிஞ்சு போச்சு. போன மாதம் நிக்கா பண்ணி வச்ச ஜமாத்து இந்த மாதம் என்ன செய்கிறாங்க, தலாக் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்பா பிரியிறீங்க? அவர் காலில் பல்லு வளர்க்க மாட்டேங்கிறார், இந்த அம்மா சொல்கிற குற்றச்சாட்டு. நீ ஏன்பா அந்த அம்மா வேணாம்னு சொல்கிற? அவங்க காலில் ஏற்ற உடனே கூந்தல் தலை சீவி ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறார். சில விஷயங்களை நசியத்து பண்ணால் திருந்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவசரப்பட்டு எவ்வளோ பெரிய உழைப்புக்கு பின்னால் சேர்த்து வைக்கப்பட்ட நிக்கா ஒரு சின்ன வார்த்தைகளால் கணவன் மனைவி பிரியக்கூடிய சமூகம் இன்றைக்கு அதிகமாகிடுச்சு. அதுலேயும் நம்ம வீட்டு வாலிப பிள்ளைங்க சில குடும்பத்தில் பெற்றோர்களை போய் ரொம்ப நச்சரிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க. அது என்ன பண்ணா டீயா கேட்டோன்னு வாங்கி கொடுத்துறதுக்கு. 20 வயசுல கல்யாணம் வேணும் கேட்குறான். ஆனால் 20 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா என்னென்ன ஆபத்துகள் வரும்னு அவனுக்கு விளங்கலை. ஒரு மாமியாரை கவனிக்கணும், ஒரு மாமனாரை கவனிக்கணும், 2 வீட்டார்களையும் கவனிக்கணும், மனைவியை கவனிக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், 2 வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், 2 வீட்டுக்கும் சுமூகமாக நடக்கணும், சமூகத்தில் ஒரு போராளியாக இருக்கணும், குடும்பத்தாளுக்கு, இப்படி எல்லாமே இருக்கு. இது எதையுமே மைண்டில் போட்டுக்காம எனக்கு கல்யாணம் பண்ணி அவசரம். இப்படி அவசரப்படுறதுனால எத்தனையோ இன்றைய வாலிபர்கள், நவீன யுவதிகளுடைய வாழ்க்கை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய வாசல்களை துண்டு துண்டாக ஆக்கப்படுகிறது.
அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி அவசரத்தை நீங்கள் கையாண்டால் இந்த உலகத்தில் உங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது. தூபாலஹு ஹுஸ்னு மஆப், நல்ல வாழ்க்கை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். நல்ல அமல் செய்கிறோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை தரணும் வாக்குறுதியும் கொடுக்குறான். அப்போ அந்த நல்ல வாழ்க்கையை நாம் அனுபவிக்கணும்னா அதுக்குள்ள நம்ம கடைபிடிக்க வேண்டியது எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்டக்கூடாது. உஹுதுடைய போர்க்களம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கு மேல் சில சஹாபாக்களை நிற்க வைத்தார்கள். ஆனால் சஹாபா பெருமக்கள் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் இந்த போரில் தாக்கப்பட்டார்கள், இந்த போரில் நபிகள் நாயகம் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் செய்தி பரவலாக்கப்பட மேலே நிற்க வைக்கப்பட்ட சஹாபாக்கள் கொஞ்சம் கீழே இறங்கினார்கள். புறமுதுகிட்டு ஓடின குஃபார்கள் எல்லாம் எதிரே வந்த சஹாபா பெருமக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்று குவித்தார்கள். ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் உஹுது போர்க்களத்திலே அப்ராணியாக அநியாயமாக எந்த ஒரு போரும் நடக்காமல் அநியாயமாக கொல்லப்பட்டார் என்று வரலாறு பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களை யார் மலையிலிருந்து இறங்க சொன்னது? நான் உங்களை இறங்க உத்தரவிட்டேனா? உங்களை நான் இங்கே தானே நிற்க சொன்னேன். இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டீர்கள். நான் சொன்னேனா? உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதா? நான் சொன்னதை தானே நீங்கள் கேட்கணும் என்று சஹாபா பெருமக்களை பெருமானார் கடுமையாக கண்டித்துக் கொண்டார்கள். சஹாபாக்கள் என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ்வுக்காக போரிடுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கூட இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஏன் நமக்கு தோல்வியை தந்தான் என்ற ஒரு கேள்வி அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூக வரலாற்றில் முன்வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்காகத்தான் போர் செய்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்க கூட இருக்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட ஒரு குணம் இல்லாமல் போய்விட்டது, அதுதான் அவசரம். அந்த அவசரத்தை நீங்க கடைபிடிச்சதுனால அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரல, தோல்வியை தந்தான் என்பதாக அல்லாஹ் அந்த வரலாற்றின் வழியாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க, அந்த சஹாபிக்கு பேர் உசாமா ரதி. ஒரு போர்க்களத்தில் ஒரு எதிரியை அவர் அடைந்து கொள்வார், கையில வாளோடு நின்றுட்டு இருப்பார். அப்ப அவர் சொல்லுவாரு, நான் என்னை விட்டுடுங்க, நான் ஈமானுக்கு வந்துடுறேன். உசாமா சொல்லுவாங்க, நீ உயிருக்கு பயந்து ஈமானுக்கு வர்றேன்னு சொல்ற. இல்லை இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ஈமானுக்கு வந்துடுறேன், உன் பேச்சு நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி கையில் இருந்த வாளோடு நெஞ்சில ஒரே சொரு. உசாமா போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவார்கள், யார் ரசூலுல்லாஹ், இது மாதிரி சம்பவம் நடந்தது. நபிகள் நாயகம் கேட்பார்கள், அவர் நான் ஈமானுக்கு வருகிறேன், நான் மாறிவிட்டேன், நான் திரிந்து விட்டேன் என்று சொன்னதற்கு பின்னாலும் எதற்காக அவரை கொலை செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் தான் நம் பார்வையில் மதிக்கத்தக்கவர்கள் தான், ஆனால் சஹாபாக்கள் அவசரம் காட்டினாலும் நபிகள் நாயகம் அதை கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீர் என்ன ஒரு உள்ளத்தை உடைத்து பார்த்தீரா அவர் திருந்தவில்லை என்று? எந்த அடிப்படையில் அவரை நீங்கள் காயப்படுத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இப்படி சஹாபா பெருமக்கள் சமயங்களில் அவசரம் இழந்து செய்யப்படக்கூடிய சில காரியங்களுக்கு பெருமானார் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் அவரை உயிரோடு விட்டு இருந்தால் அவர் ஒரு சஹாபியாக ஆகியிருப்பாரு, அவர் ஒரு போற்றுதலுக்கு சஹாபியாக மாறி இருப்பாரு, ஒரு ஷஹீதாக ஆகியிருப்பார், அநியாயமாக அவரை கொன்று விட்டீர் என்று பெருமானார் அந்த சஹாபிட்டு முகம் காட்டினார்கள். ஒழுங்கு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்கள், வைலுல் லில் அல்காபி மினன் நார். ஒழுங்கு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் தங்களுடைய கால்களை நிதானமாக முழுமையாக கழுவாவிட்டால் அவர்களுக்கெல்லாம் கேடு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள நிறைய பேர் கையை, முகத்தை, காதை, மூக்கை எல்லாம் அழகா அற்புதமா பொறுமையா செய்வாங்க. ஆனா கால் கழுவும்போது மட்டும் அந்த சைத்தான் வந்துருவான். முன்னாடி இருக்கிற பகுதி தான் கழுவுவாங்க, பின்னாடி இருக்கிற பகுதியை விட்டுருவாங்க. யாராவது 1-2 பேர் கவனிச்சு காலை கழுவுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், வேலையை பாரு, நீ மூடிட்டு உட்காரு. இப்படி நிறைய தேவையில்லாத வார்த்தைகள். ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு இந்த சமூகத்திலே நாம சொன்னோம் என்று சொன்னா அதற்கு எப்படி பதில் வருது எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒழு செய்யக்கூடியவர்கள் கால்களை முழுமையாக கழுகாவிட்டால் அவர்களுக்கு கேடு என்றார்கள் நபிகள் நாயகம். ஒழு செய்யக்கூடிய விஷயத்துல பொறுமையை கையாளணும், நிதானத்தை கையாளணும், அவசரம் காட்டக்கூடாது என்றார்கள் பெருமானார். அதே பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதர் பெருமானார் அமர்ந்திருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்குள்ள வந்து வேக வேகமா தொழுதார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சலாம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முழுமையாக தொழவில்லை, மீண்டும் போய் தொழுது விட்டு வாருங்கள். 1க்கு 3 வாட்டி போய் தொழுதுட்டு வந்தார். 3வது வாட்டி ரசூலுல்லாஹ் அதே சொன்னார்கள். அந்த சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், இதுக்கப்புறம் நீங்க எப்படி தொழணும்னு தெரியல, நீங்க பாட்டு தொழுவுன்றீங்க, நானும் கரெக்டாக தான் தொழுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தொழுகை என்பது வேக வேகமாக குனிந்து எதிர்ப்பதல்ல, ருக்குவையும் சுஜூதையும் நிதானமாக செய்ய வேண்டும். தொழுகையில ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நீங்க பார்த்தீங்கன்னா ருக்கு செய்யும், சைதா செய்யறது தான். அதுல தான் இந்த சமூகம் ரொம்ப அதிகமாக பொடுபோக்காரு. அதுலேயும் ஆண்கள் நல்லா அழகா குனியணும். ஆண்கள் குனிஞ்சா ஒரு பறவை வந்து முதுகுல உட்காரணும், அந்த அளவுக்கு ஆண்கள் குனியணும். ஆனால் நம்மள சமூகத்தில் இந்த ஆண்கள் ருக்கூடு விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறாங்க, சைதாலையும் பொடுபோக்காக்குறாங்க. இந்த பள்ளிவாசல்ல தனிமையான தொழுகைகளை பாருங்களேன், ஒரு சைதா போயிட்டு அடுத்து அத்தியாயத்துக்கு உட்காந்துருவாங்க, இன்னொரு சைதா செய்ய மாட்டாங்க.
உட்காந்து அடுத்த ஸ்பாட்ல விரல தூக்கிடுவாங்க, அஷத் அல்லா இல்லா. அத்தியாத்து ஓதுனாலும் என்னன்னு தெரியல, அடுத்த கணம் அஷத் அல்லா சொன்ன அடுத்த கணமே சலாம் கொடுத்துருவாங்க. தருத்த ஷரீஃபு கிடையாது, மகஃபிரத் துஆ. இவங்க என்ன தொழுதாங்க? வயசு பார்த்தீங்கன்னா 40, 50, 70, 70, 80 எத்தனை வயது கடந்து இருக்கிறோம். ஆனால் ஒரு 2 ரக்காயத்து தொழுகை ஒரு நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக தொழ தெரியல. அவசரம், எல்லாத்திலையும் அவசரம், எல்லாத்திலையும் காட்டக்கூடிய அவசரம் இன்றைக்கு இபாதத்திலும் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் ருக்குவையும் சுஜூதையும் சரியாக செய்யவில்லை. ருக்குவுல 3 தஸ்பீஹ் தாங்க, சுப்ஹான ரப்பியல் அஸீம். சஜிதால 3 தஸ்பீஹ், நான் சுப்ஹான ரப்பியல் அலா. இஸ்லாம் வந்து ஷரியத்து 30 வாட்டி சொல்லலாம் சொல்லல. முதலில் 3 வாட்டி சொல்லலாம், தேவைப்பட்ட 5 வாட்டி சொல்லலாம், தேவைப்பட்ட 7 வாட்டி சொல்லலாம். ஆனால் பெருமானார் காலத்திலிருந்து ஷரியத்தை இன்றைக்கும் கடைபிடிக்க ஒரு உன்னதமான செயல் என்ன, ருக்குவும் சுஜூதுலையும் 3 வாட்டி சொன்னாலே போதும். சுப்ஹான ரப்பியல் அஸீம் அழகா சொல்லலாம் 3 வாட்டி. நம்ம சமூகத்தில் பாருங்க, தொழுகையில பாருங்க, ருக்குல சுஜூதுல பாம்பு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த தஸ்பியாத்துக்களை எவ்வளவு வேகமா அப்படி ஓதுன்றது எங்கேயும் கட்டாயம் கிடையாது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்மில் நிறைய பேர் பொறுமையை கையாளாமல், நிதானத்தை கையாளாமல், அதிலும் அவசரம் காட்டுகிறார். அதனால் அந்த அமல்கள் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஒரு சஹாபி இடத்துல அஷ்ஜை என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மதீனாவுக்கு ஒரு குழு வந்தது. அந்த வந்த குழுவெல்லாம் சஹாபி எல்லாரும் ரசூலுல்லாஹை பார்க்க வந்துட்டாங்க. ஆனால் அஷ்ஜை என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மட்டும் பொறுமையாக தன்னுடைய உடன்படிக்கை, தன்னுடைய உடைமைகள் எல்லாம் அறையில வைத்து விட்டு சுத்தபத்தமாக குளித்து தொழுது விட்டு அதற்கு பின் தான் ரசூலுல்லாஹை பார்க்க வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்ற சஹாபாக்களை போன்று நீங்கள் கிடையாது. உங்களிடத்தில் அல்லாஹ் 2 விஷயத்துக்காக உங்களை பிரியப்படுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை பிரியப்படுகிறார்கள். ஒன்று, உங்கள்கிட்ட சகிப்பு தன்மை இருக்கு, யார் என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டேங்கிறீங்க, பொறுமையா போறீங்க. 2வது, உங்ககிட்ட நிதானம் இருக்கு, அவசரம் காட்ட மாட்டீங்க. மற்ற சஹாபாக்கெல்லாம் வேகமா ஓடி வந்துட்டாங்க, ஆனா நீங்க அப்படி கிடையாது. நபியாக இருந்தாலும், நபி ஹயாத்தாக இருந்தாலும், நீங்கள் வந்த அடுத்த கணம் தொழுது அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கான தேவைகளை கேட்டு அதற்கு பின்னால் நிதானமாக என்னை பார்க்க வந்தீர்களே, இந்த குணத்தை அல்லாஹ் விரும்புகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அவ்வளவு போற்றினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பாடம் படிக்க போகும்போது ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார், நீங்க செட் ஆக மாட்டேன்றீங்க, எனக்கு நல்லபடியாக கல்வி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி பயணத்தை ஆரம்பிச்சாங்க. பயணத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு கப்பலை ஓட்ட போட்டாங்க. வாய் சும்மா இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஓட்ட போறீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. 2வது, ஒரு சிறு பிள்ளையை அடித்து மௌத்தாக்குனாங்க, ஏன் அந்த குழந்தையை அடித்து சாகடிக்கிறேன்னு கேள்வி கேட்டாங்க. 3வதா, ஒரு பாலடைஞ்சு போன செவுத்தை என்ன செய்யறாங்க, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அதை உடைச்சி தள்ளி மீண்டும் ஒரு புது செவரை எழுப்புறாங்க, ஏன் அதை இடிச்சு தள்ளுறீங்கன்னு கேள்வி எழுப்புனாங்க. சொல்லிட்டாங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், உன்னால எனக்கு பாடத்தை கற்பிக்க முடியாது, உன்னை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நாவல் அனுப்பி வைத்து விட்டான். உலமாக்கள் கூறுவார்கள், வரலாற்று ஆசிரியர் எழுதுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமை காத்திருந்தால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்து பல ஞானங்களை பெற்றிருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டிய அவசரத்தின் காரணமாக எதற்கு கப்பலை ஓட்டை போட்டார்கள், எதற்கு சிறுவனை மௌத்தாக்கினார்கள், எதற்கு அந்த சுவற்றை இடித்தார்கள் என்ற எந்த காரணத்தையும் யோசிக்காமல், நம்ம சமூகத்தில் இருக்கா இல்லையா, உடனே ஏதாவது ஒண்ணுன்னா பட்டுன்னு கேட்டுறணும். ஒரு நிக்காவில் ஒரு சலசலப்பா இருக்கும், உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு முரட்டு சிக்கல், ஏன் என்னாச்சு ஏதாச்சு, இவர் சத்தம் போட ஆரம்பிச்சுக்கிறார். இந்த வாலிபர் இவர் காட்டுற புஸ்தியை காட்டினாராம். 1000 பலம் இருந்தாலும், 1000 பேச்சு திறமை இருந்தாலும், ஒரு சபைகளில், ஒரு பெரிய மஜ்லிஸ்களில் எல்லோரும் அமைதியா இருக்கும்போது நாமளும் அமைதியா தான் இருக்கணும். ஏன் எல்லாம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி ஒருவர் கூச்சல் எடுக்கின்ற பொழுது அது அவசரம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ அமல்கள், குறிப்பா அதில் பார்த்தீங்கன்னா தொழுகை, கடன், வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க, அதே போல திருமண விஷயம், ஹஜ் செய்யக்கூடிய விஷயம், செய்த பாவத்திற்கு தௌபா செய்யக்கூடிய விஷயம், இது அத்தனையிலையும் இஸ்லாம் அவசரத்தை காட்ட சொல்லுகிறது. இதை தாண்டி அனைத்து நிலைகளிலும் இஸ்லாம் நிதானத்தை கடைபிடியுங்கள், அவசரம் வேண்டாம் என்று சொல்லி காமிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை இருந்தார். அவருக்கு இப்ராஹிம் என்று பேர். ஒரு அடிமையின் மூலமாக பிறந்த குழந்தை. அந்த இப்ராஹிம் என்ற அந்த குழந்தை சிறு வயதிலே மௌத்தாகி விட்டார். அவர் மௌத்தான அந்த நாள் சூரிய கிரகணம் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு இல்ல ஊர்ல எல்லா மக்களும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் என்ற அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மகனார் இறந்ததின் காரணமாகத்தான் சூரிய கிரகணம் பிடித்திருக்கு, இது அல்லாஹ்வுடைய வேலை என்று ஊர் மக்கள் எல்லாம் அவதூறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்ப்பு வந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்ததின் காரணமாக கடுமையாக அழுதார்கள்.
ரொம்ப அழுதார்கள். சஹாபாக்களும் பார்த்துட்டு செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வளவு வருத்தப்படுறாங்களே, அப்படி ரசூலுல்லாஹ் வருத்தப்படுற அளவுக்கு அந்த குழந்தைங்க ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அன்றைக்கு சூரிய கிரகணம் பிடிக்கிறது. எல்லா மக்களும் சொன்னார்கள் இது அல்லாஹ்வுடைய வேலை என்றார். உடனே நபிகள் நாயகம் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு எல்லா மக்களையும் வரவழைத்து மெம்பர் படியில ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரிய கிரகணத்துக்கும் என் மகனார் மௌத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லிவிடாது என்று அன்றைக்கு உள்ள மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வழியை உண்டாக்கினார்கள், நேர்வழிப்படுத்தினார்கள். நம்மள நிறைய பேர் இருக்கிறோம், வீட்டுக்கு வந்த மருமக வந்த நேரம் மாமனார் போயிட்டாரு அப்படின்னு பட்டுன்னு அடிச்சு விடுவாங்க. மாமனார் போயிட்டாருன்னா ஒரு தகுதிர் முடிஞ்சு போச்சு, இஸ்ராயல் வந்து கூட்டிட்டு போயிட்டார், இந்த அம்மா வரும் அவர் போறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எவ்வளவு பெரிய தடித்த வார்த்தைகள் இதெல்லாம். அதெல்லாம் அதாவது தனக்கு நடந்தால் சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்க மீது சொல்வதற்கு இந்த சமூகம் தயாரா இருக்கு. அதுலேயும் இந்த சமூகத்துல இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் இன்னைக்கு என்ன செய்யுது, ரொம்ப அதிக வரம்பு மீது செயல்படுது. இந்த வாட்ஸ்அப்பை எல்லா சமூக மக்களும் பயன்படுத்துறாங்க, ஃபேஸ்புக்கை எல்லா சமூக மக்களும் பயன்படுத்துறாங்க. ஆனா அவதூறு விஷயத்துல அதிகமா பரப்புற யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் சமூகம் தான். வேலையே இல்லாட்டாலும் பரவாயில்ல, வாட்ஸ்அப்பை ஏதாவது பலாவை அனுப்பிக்கிட்டே அங்க ஊரே உலகமே பெற பார்த்துட்டு இருக்கோம். இவர் பெற தெரிஞ்சிச்சுன்னு அனுப்புவார் வாட்ஸ்அப்ல, உடம்பு மட்டும் தனியா எங்க தெரிஞ்சது? ஊரே என்ன செய்யும், எல்லா விஷயத்திலையும் ஒன்னா இருக்கும். இவர் ஒரு விஷயத்தை பூதாகரமா கிளப்பிடுவார். இப்ப இன்றைக்கு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல அவதூறு பரப்பக்கூடிய முதல் இடத்துல முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு முன்னால நிக்குது. அது அந்த விஷயம் உண்மை என்ன, அதனுடைய உண்மை தன்மை என்ன, அது உண்மைதானா? இன்னைக்கு நிறைய பார்க்கலாம் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல மௌத்தா போன திரும்ப மௌத்தாக்கிட்டே இருப்பாங்க. நாகூர் ஹனீஃபா மௌத்தா, அவர் மௌத்தா போய் பல வருஷம், இன்னும் அவர் மௌத்தாக்கிட்டான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மள நிறைய பேர் மக்கால தொழுவிக்கக்கூடிய இமாம் சுதைசி அவரு மௌத்தா போயிட்டாருன்னு ஒரு பரப்புரையை உண்டாக்குனாங்க. வாய்க்கு வந்தபடி என்னென்னலாம் பேச முடியுமோ, என்னென்னலாம் டைப் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அதை அவதூறை பரப்பக்கூடிய விஷயத்தில் அவசரம். அது உண்மையாக இருந்தால் அதை ஆராய்ந்து அது சரிதான் என்று அதுக்கு பின்னால் அதை பரப்பலாம். அது சரி என்று பார்ப்பது கிடையாது, உடனே அதை பரப்புறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நிலை ஆக மோசமான நிலை. ஒரு சஹாபி வந்து சொன்னார், முஹம்மது இப்னு அப்துல்லா ரலி அவர்கள், யார் ரசூலல்லாஹ், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. ரெண்டாவதா வந்து அதே புகார், மூணாவது அதே புகார். ரசூல் என்ன பண்ணாங்க, உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா, உன் வீட்டில் இருக்கிற எல்லா சம்மனை கொண்டாந்து வாசல்ல வச்சிரு, தெரு பாதையில வச்சிருந்தா. ரோட்டில் போகிறவங்க எல்லாரும், ஏன் அப்துல்லா வீட்டில் எல்லா பொருளையும் கொண்டாந்து வெளியே வச்சிருக்கிறீங்க? என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன தொல்லை பண்ணுறாரு, அந்த தொல்லை என்னால் தாங்க முடியல, அதனால எல்லா பொருளையும் கொண்டாந்து வாசலில் வச்சுட்டேன். ஊரில் போகிற எல்லா மக்களும் அந்த வீட்டுக்காரங்க திட்டிக்கிட்டே போனாங்க, திட்டிக்கிட்டே வந்தாங்க. அல்லாஹ் உனக்கு நாசத்தை தரட்டும், அல்லாஹ் உனக்கு மோசத்தை தரட்டும். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பயந்து போய் ஊர் மக்கள் பதுவாக்க 6000 கூட சொல்லி எந்த பொருளை கொண்டாந்து இவர் வச்சாரோ அவட்டு பொருளை இவர் கொண்டு போய் உள்ள வைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனை எப்படி அழகா சுமூகமா முடிக்கிறாங்க. ஒரு அண்டை வீட்டுக்கார் ஒரு தொல்லை தந்தால் கூட பதிலுக்கு நீ அதை மறைஞ்சு கட்டி நிற்காது. இன்னைக்கு நிறைய சண்டை நம்ம யார் கூட போடுவோம்னா உண்மையான எதிரிகிட்ட போடவே மாட்டோம். அங்க நபிகள் நாயகத்தை அவதூறா பேசியிருப்பான், களத்துல யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க ஷரீஅத் சட்டத்துல கை வைப்பான், போராட்டத்துக்கு யாரும் நம்ம ஆளுங்க வர மாட்டாங்க. மார்க்கத்தை அவதூறா பேசுவான், நம்ம ஆளுங்க யாரும் களத்தில் இறங்க மாட்டாங்க. இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி பேசுவான், ஹிஜாபை கேவலப்படுத்தி பேசுவான், முத்தலாக்கு தடை சட்டம் கேவலப்படுத்தி பேசுவான், எல்லாத்தையும் கேவலப்படுத்துவான். இதுக்கெல்லாம் வாலிபர்கள் வர மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்டு ஜனம், நம்ம வீட்டு சமூகம் அண்டை வீட்டார்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. குடிக்கு வந்து அடுத்த நாளே அவங்க குடியை கெடுக்கிறது. ஒரு சின்ன பேப்பர் தெரியாம அவங்க வீட்டு வாசல்ல போயிருக்கோம், உடனே அவங்ககிட்ட சண்டைக்கு போயிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே விபச்சாரம் எப்படிப்பட்டது? சஹாபாக்கள் சொன்னார்கள், பெரிய பாவம் யா ரசூலுல்லாஹ், பெரிய பாவம் தான். ஒரு அண்டை வீட்டுக்காரன் ஒரு அண்டை வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதை விட ஒரு 10 பெண்கள்கிட்ட போய் விபச்சாரம் செஞ்சிடலாம், அது பாவத்துல இலகுவான பாவம் நாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுறீங்க? சொன்னாங்க, விபச்சாரம் செய்வது தவறுதான், அது அண்டை வீட்டு பெண்ணோடு செய்வது ஆகப்பெரிய தவறுனாங்க. அந்த பாவத்தை வேற எங்கேயா பண்ணிட்டு போ, அது பாவத்துல இலகுவான பாவம். ஆனா அது அண்டை வீட்டாருக்கு செய்யாத அந்த துரோகம். ஏன்? அண்டை வீடு அவ்வளவு மதிக்கத்தக்க வீடு. இன்னைக்கு நம்ம சமூகத்துல அண்டை வீட்டார்கிட்ட எப்படி நடக்கிறோம்? அநீதிமா நடக்கிறோமா, சுமூகமா நடக்கிறோமா? நீங்க நல்லா பாருங்களா, முஸ்லீம் சமூகம் வாழக்கூடிய தெருக்கல்ல 2 தெரு தள்ளி தான் நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எதுக்குமே பேச மாட்டான். ஆனா நைட்டுக்கு இவனுக்கு அடைச்சிக்கிட்டாலும் ஏதாவது சிக்கிக்கிட்டாலும் முதல்ல வந்து நிக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் தான். இந்த புரிதல் இல்லை, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோம். நான் செத்தால் நீ என் வீட்டு படி வரக்கூடாது சண்டையில. அவன் என்ன செய்யறான், அதை அப்படியே கடைபிடிக்கிறான். அல்லாஹ் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆலிம் இருந்தார். அந்த ஆலிமுடைய தகப்பனார் மௌத்தாகி விட்டார். நடந்த உண்மை சம்பவம். மையத்து வீட்டிலே போடப்பட்டிருக்கு.
பக்கத்து வீட்டில் இருப்பவர் மையத்தை பார்க்க வரல. காரணம் கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் குடியிருக்கும் இந்த வீட்டு வாடகை, இந்த வீட்டு உரிமையாளருக்கும் எனக்கும் சண்டை, அதனால் இந்த வீட்டுக்குள் நான் வரமாட்டேன். வீட்டுக்காரர் ஓரனுக்கும் உனக்கும் சண்டைன்னா அது அவங்க தான் போயிட்டா நீ பார்த்துக்கலாம். வீட்டில் குடியிருக்கிறவர் என்ன பண்ணார்? அவர் நல்லா பழகக்கூடியவர், நல்ல அன்பு காட்டக்கூடியவர், பரஸ்பரம் செய்யக்கூடியவர். அப்ப நம்ம சமூகத்திட்ட எவ்வளவு தூரம் பரவி இருக்கு பாருங்க. அந்த வீட்டுக்காரர் எனக்கு ஆகாதவர், எனக்கு அந்த வீட்டில் யார் இருந்தாலும் எனக்கு ஆகாதவர். அவசரம், எல்லாவற்றிலும் அவசரம். கடைசி வரைக்கும் அந்த மையத்தை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் பார்க்கவே வரல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சுண்ணத்தான தாடி வச்சிருப்பாங்க, நல்ல நீண்ட ஜுப்பா போட்டிருப்பாங்க, அந்த பாதை இந்த பாதை, அந்த அமைப்பு இந்த அமைப்பு, 1000 மாறு தட்டிப்பாங்க. ஆனா அண்டை வீட்டார்ட்ட எப்படி நன்னுக்குன்ற அந்த அடிப்படை ஒழுக்கம் இல்லாத சமூகமாகத்தான் இன்றைக்கு நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு அதிகம் அவசரத்தை காட்டுகிறது. அவசரத்திலே அவசரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆத்திரமும் சேர்த்து காட்டுகிறது. இந்த அவசரத்தையும் ஆத்திரத்தையும் யாற்றை எப்படி காட்டணுன்ற அந்த ஒரு புரிதல் இல்லாமல் இன்றைக்கு இந்த சமூகம் போய் கொண்டிருக்கு. பெருமானார் சஹாபாக்கள் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் ஆகப்பெரிய பரம ஏழை யார் தெரியுமா? சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க, தொழுதவரா, நோன்பு நோற்றவரா, தான தர்மம் செய்தவரா, ஹஜ் உம்ரா செய்தவரா? யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களில் யாரும் கிடையாது பரம ஏழை. நாளை மறுமையில் ஆகப்பெரிய பரம ஏழை உலக வாழ்க்கையிலே அடுத்த வரை திட்டி இருப்பார், அடுத்த ஒரு விஷயத்துல அநியாயமாக நடந்திருப்பார், அடுத்தவருடைய விஷயத்துல அவசரப்பட்டு இருப்பார். நம்மள நிறைய பேர் வார்த்தைகளை கொட்டிடுறோம், கோபத்துல என்ன பேசுன்னு தெரியல. 10, 20, 40 வருஷமா தூக்கி வளர்த்த பெற்றோர்களை பார்த்து இன்னைக்கு ஒரு பையன் கேட்கறான், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, ஒன்றும் தெரியாது தான். நீ கருவுல உருவாகும் போது ஒன்று அழிச்சிருந்தா ஒன்றும் தெரியாது தான். நீ பிறந்த உடனே உன் கழுத்தை உன் கதையை முடிச்சிருந்தா ஒன்றும் தெரியாது தான். நீ ஆய் போன பிறகு உன்னை நைட்டு நடுக்காம கூட பார்க்காம தூக்கத்தை தொலைச்சி கழுவி விட்டாங்களே, அந்த நேரத்தில் உன்னை அப்படியே விட்டு நீ நாரி போயிருப்ப, ஒன்றும் தெரியாது தான். நீ பிறந்ததிலிருந்து நீ வளர்கின்ற வரைக்கும் உனக்காக உழைத்து பாடுபட்டு ஒரு கட்டத்திற்கு மேல தந்தையின் மீது ஒரு தவறு இருக்கலாம், உடனே மகனார் உனக்கு ஒன்றும் தெரியாது, அம்மாவை பார்த்து நீ பெரிய பைத்தியக்காரி உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி வார்த்தைகள் அவசரப்பட்டு விடுவதனால் அல்லாஹ் அந்த வார்த்தையை கபூல் செஞ்சிடறான். நாம செஞ்ச எல்லா நன்மையும் பாழாக்கி நாம் அவசரப்பட்டதுனால மறுமையில நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆக இவர்தான் பெரிய பரம ஏழை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு சஹாபி அபு மூஸா அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவரும் அவருடைய மகனாரும் வீட்டில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் வந்து அவர் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபு மூஸா அவர்கள் கதவை திறக்கல. மகனார் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, கதவு திறங்கல, எந்திரிச்சு போய் அப்படின்றாங்க. மறுபடியும் 2வது வாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2வது வாட்டியும் சொன்னாங்க, வாய் மூடு. 3வது வாட்டி ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3வது வாட்டி வாய் மூடு. 4வது வாட்டி தான் எந்திரிச்சு போய் கதவு திறக்கிறாங்க. அப்ப அபு மூஸாவுடைய மகனார் கேட்கிறா, எதனால 3 வாட்டி நீங்க சலாமுக்கு பதில் பொறுமையா சொன்னீங்க, ஏன் கதவு திறக்கல? இல்லை, நபிகளார் நாவிலிருந்து உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் வந்து சேர்க்கின்ற வார்த்தை, அந்த நன்மாராயம், அந்த சுப செய்தி ஒரு வாட்டி எனக்கு பத்தல, 3 வாட்டி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் பொறுமையா இருந்தேன், அது தெரியாம நீ அவசரப்படுறீ என்று அபு மூஸா அஷ்அரி அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்தார்கள். நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கையுடைய அனுபவம் தெரியறதில்லை, வயதானவங்களுடைய மதிப்பு தெரியறதில்லை. இன்னைக்கு வயதான ஒரு விஷயம் சொன்னாலே அப்படின்னு போறது, பள்ளிவாசல அஜத்து பயான் செஞ்சா எந்திரிச்சு போறது. இப்படி அனுபவசாலியுடைய பேச்சு, அலிம்களுடைய பேச்சு, வாழ்க்கையில நல்ல வாழ்ந்தவுடைய பேச்சு என்றைக்கு இந்த சமூகம் காது தாழ்த்து கேட்குதோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் உருப்புடன் முன்னுக்கு வரும். அது வரைக்கும் இந்த சமூகம் அவசரத்திலும் ஆத்திரத்திலும் வாழ்ந்தால் அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் சொன்னதை போன்று தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப், அல்லாஹ் தர இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை நம் அவசரத்தால் அது அழிந்து விடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வாழும் காலம் எல்லாம் எல்லா நிலைகளிலும் பொறுமையை கடைபிடித்து அவசரம் காட்டாமல் வாழக்கூடிய நல்ல உயர்ந்த சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய